8ஆம் வகுப்பு இயல் 4 உரைநடை. தலைப்பு பார்த்தீங்கன்னா பல்துறை கல்வி. நுழைவுன்னு பார்க்கலாம். கேடில் விழிச்செல்வம் கல்வி மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்குவது கல்வி ஆகும் தான். ஒரு குரலை கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாங்கல்ல மற்றவை அவை என்றாங்க. இந்த உலகத்திலேயே நிலையான செல்வம் எதுவாமா? கல்வி மட்டும்தான். மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலை இல்லாதது. இப்ப இன்னைக்கு யாருக்கு நிறைய பணம் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட அந்த பணம் மாறிட்டே இருக்கும். பணம் வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்கும், எதுவும் நிலை இல்லாதது. ஆனால் தான் படித்த கல்வி மட்டும் எப்பவுமே என்ன இருக்கும்? நிலையா அவங்க கூடயே இருக்கும். அதுதான் காலத்துக்கும் நிலையானது அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படையா விளங்குவது எதுவாமா? கல்வி. இது எல்லாத்துக்குமே அடிப்படையா விளங்குவது எது? கல்வி. மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி செல்வதிலும் நல்ல பண்புகள் வளர வளர நிறைய நூல்களை படிக்க படிக்க நம்ம என்ன பண்றோம்? நிறைய அனுபவங்களை கத்துக்கிறோம், நல்ல தேவைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நிறைய நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது எல்லாமே எங்க உருவாகுதா? கல்வியின் மூலமா தான் உருவாகுது அப்படின்றாங்க. அறிவியல் வளர்ச்சிக்கும் நாட்டுப்பற்றை உட்கிடவும் சான்றோர் பலரும் பெரிதும் முயன்றனர் கொடுத்திருக்காங்க. அவ்வகையில இந்த பல்துறை கல்வியினுடைய ஆசிரியரை யார் சொல்றாங்க? திருவி கல்யாண சுந்தரனார், திருவாரூர் விருத்தாச்சலனார் கல்யாண சுந்தரனார் கொடுத்திருக்காங்க. கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை பற்றி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, கல்வியினுடைய புதுமைகள் என்ன, கல்வியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நூல் வெளி முதல்ல பார்க்கலாம். ஆசிரியர் யாருன்னு சொன்னோமா? திருவிக்கா அப்படின்னு சொன்ன இவர் பாத்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 1883 பிறந்தார். ஒவ்வொருத்தரையும் பற்றி படிக்கும் பொழுதும் அவருடைய குறிப்புகளை சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா பெரிய வகுப்புல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 16 ஆகஸ்ட் 1883 பிறந்தார். யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். அரசியல், சமுதாயம், சமயம், அரசியல், சமுதாயம், சமயம் ஆகிய பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். தன்னுடைய பேச்சு திறமையாலே என்ன பண்ணுவாரா? மக்களை கவரக்கூடிய தன்மை கொண்டவர். ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் அப்படின்ற மாதிரி எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவர். மனித வாழ்க்கையும் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன நூல்கள் இருக்கு? மனித வாழ்க்கையும், காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை, வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கார். என்னென்ன நூல்களை எழுதியிருக்காருன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை போன்ற நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. அதுல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பாடப்பகுதி பாத்தீங்கன்னா இளமை விருந்து அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில பகுதிகளை தான் நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? படிக்க 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 அறிவானது எப்படி வளர்ந்து கொண்டே இருக்குதா? நம்மளுடைய அறியாமைனா என்ன? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனா கல்வி கற்க கற்க எது நல்லது எது கெட்டதுன்றதை நம்மளால என்ன பண்ண முடியும்? அறிந்து வைத்துக் கொள்ள முடிகிறது. அதுக்கு உறுதுணையா இருக்குது எதுவாமா? கல்வி. அப்போ வாழ்வில் உடல் ஓம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வர வேண்டும் என்றாங்க. அறிவோம்பல், கல்வி கற்க கற்க அறிவானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கல்வின்றது நம்ம உடல் ஓம்பலோட நம்மளோட உயிரோட கலந்த ஒன்றாக கருதப்படணும். அப்பதான் என்ன சொல்றாங்க? அந்த கல்வி கற்க கற்க அறிவானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ எப்படி தமிழையும் அறிவியலும் பிரித்து பார்க்க முடியாதோ அதே போலதான் நம்ம உடல் ஓம்பலோட ஒன்று இருக்கிறது எதுவா? கல்வி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த கல்விக்குரிய பயிற்சிக்குரிய பருவம் எது? இளமை பருவம். இப்போ ஒரு வீட்டை எடுத்து வச்சுக்கோம். வீட்டினுடைய அடிமட்டம், அதாவது அடிப்பகுதி காங்கிரீட் ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்க? அடிமட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த பில்டிங் என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நிலையா நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிமட்டம் எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த பில்டிங் நிலையா நிற்குமோ அது போலதான் இளமையில் கற்கிற கல்வி நம்மளுடைய முதுமைக்கும் பயன் தரக்கூடியது. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட தொடர்ந்து வருவது எது? கல்வி மட்டும்தான்.
அடுத்தது ஏட்டு கல்வின்றாங்க. இவர் தனித்தனியா பிரிச்சுக்கிறார். நாடக கல்வி, ஏட்டு கல்வி, இசைக்கல்வி, அறிவியல் கல்வி அப்படி தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொன்றா வகுத்து சொல்லியிருக்காரு. சரி, ஏட்டுக்கல்வியே கல்வி எனும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. சரி, படிச்சா மட்டும் போதுமா? அந்த படிச்சாதான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு 10வது வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம், 12வது படிச்சு முடிச்சிட்டோம், காலேஜும் படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா நம்மளுக்கு ஒரு நிலையான வேலை அப்படின்னு தேடும் பொழுது அந்த ஏட்டுக்கல்வியோட என்ன பண்ணுமா? தொழிற்கல்வி சேர்ந்து வரணும். அப்போ அந்த ஏட்டுக்கல்வி மட்டும் இப்போ குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருவு செய்து, நம்ம அர்த்தம் குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருவு செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நெட்டுருவு செய்துனா என்ன? மனப்பாடம் செய்துன்னு அர்த்தம். சிலர் என்ன பண்றோம், சில குழந்தைங்களுக்கு என்னதான் விளக்குகள் சொன்னாலும் அந்த விளக்குகள் அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒரு குழந்தைங்க என்ன பண்ணும், உடனே அந்த மனப்பாடம் பண்ணுனா உடனே நெட்டுனா என்ன அர்த்தமா? மனப்பாடம். நெட்டுனா என்ன? மனப்பாடம் செய்தார். பாடத்தை என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. சிலர் பாடத்தை புரிஞ்சு படிக்க மாட்டாங்க. சிலர் நெட்டுருவுனா என்ன பண்ணுவாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிடுது. மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணியே ஒப்பிச்சு வந்தோம்னா ஒரு பெரிய ஒரு தொழிற்கல்வி ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு துறைக்கு போகும் பொழுதும் அப்பொழுது நிறைய நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவையை எதன் மூலமா கத்துக்கலாம்? கல்வி மூலமா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா வெறும் நெட்டுருவு செய்து மனப்பாடம் படிக்கிறது ஒரு படிப்பு அல்ல. அதுதான் என்ன சொல்றாங்க, குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருவு செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியா பயன்படுது. ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், இது வரைக்கும் படிச்சிருந்தா மட்டும்தான் இருக்கும், இதுல நிறைய மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் இவங்க இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலுக்கு முக்கியத்துவமா எது ஆணித்தரமா விளங்குது? கல்வி விளங்குதுன்றாங்க. அப்ப அந்த நெட்டுருவுனா என்ன? மனப்பாடம் செய்து படிக்கிற கல்வி. அது ஒரு நிலையான கல்வியா இருந்தா கூட அது காலத்துக்கு பயன் தராது. அதோட தொழிற்கல்வி சேர்ந்துக்கணும். எட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் படிப்பு மட்டும் பயன் தராது. அதோட ஒரு தொழிற்கல்வியும் சேர்த்து படித்தால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலிலும் கல்வியில் மாறுபட்டுமா கருத வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றோம், ஒரு வேலைக்கு அப்படின்னு போகணும்னு நினைக்கும் போது அந்த வேலைக்கு போறதுக்கு முதல் கருவியா எது பயன்படுது? இந்த ஏட்டுக்கல்வி பயன்படுது. இதோட சேர்ந்து தொழிற்கல்வியும் அவன் ஒரு 12வது முடிச்சிட்டு போனா எந்த துறையில நம்ம போய் சேர்த்து படிக்கணும், எந்த இதுல போய் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு எது தேவைப்படுதா? அந்த கல்வி தேவைப்படுது. கல்வி படிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? தொழிற்கல்வியும் சேர்த்து கற்றுக்கணும் வேண்டும். இந்த குரூப் எடுத்தா இது படிச்சா நம்ம நல்லா படிக்கலாம், இந்த இது எடுத்தா நம்ம பயனுள்ளதா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலும் காலங்கள் மாற 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 நம்மளுடைய எப்படி காலங்கள் மாற மாற ஜெனரேஷன் மாற மாற நம்ம என்ன பண்றோம், நிறைய புதுமைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அது போலதான் கல்வியில் மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஏட்டுக்கல்வியில இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்மொழி வழி கல்வின்றாங்க. தமிழர்கள் பேசுறதுன்னா அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழா இருக்கும். அப்போ தமிழர்கள் பேசும் பொழுது அவங்களுடைய தாய் தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மொழி எதுவா இருக்கும்? தாய்மொழியாக இருக்கும். தெலுங்குல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கா இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி தமிழா இருக்கும். இதே மலையாளத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி மலையாளமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு மொழிக்கும் அவங்களுடைய தாய்மொழி எப்படி பயன்படுதோ அதே போலதான் நாம் தமிழ் மக்கள் நமது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறவே சிறப்புன்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள், அப்போ அவங்களுடைய தாய்மொழி எதுவா இருக்கும்? தமிழா இருக்கும். அப்போ அந்த முறையில கல்வி பெறுறது சிறந்த ஒரு கல்வியா இருக்கும். அதுவே எதுவா? இயற்கை முறையில படிக்கிறது. இயற்கை முறையில படிக்கிற கல்வி சிறந்த ஒரு கல்வியா இருக்கும். அடுத்தது தமிழ் வழி கல்வி கொடுத்திருக்காங்க. தாய்மொழி வந்து அவங்க பேசுற தாய்மொழிக்கு ஏற்றவர் அவங்களுடைய மொழிக்கு ஏற்றவர் பயன்படுத்துவாங்க. தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி கல்வி அப்படின்றது வந்து காலப்போக்கில் என்னாச்சு? மாற்றங்கள். தமிழ்ல படிச்சா எந்த வேலையும் கிடைக்காது, தமிழ் மொழியில படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல துறைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு காலப்போக்கில் நம்மளுக்குள்ளேயே சில மாற்றங்கள் நம்மளுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். அந்த மாற்றங்கள் இல்லாம தமிழ் வழியில பயின்றவர் தான் யாரு? இஸ்ரோவினுடைய 9வது தலைவர் சிவன். தமிழ் வழி பயின்றவர் தான் நம்மளுடைய டாக்டர் JP அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவங்க எல்லாமே தமிழ் வழி கல்வியில பயின்றவங்க. ஏழை குடும்பத்துல பிறந்து மாந்தோப்புல குத்துகையிட்டு அந்த குத்துகையிட்ட
தோப்புக்குள்ள இருக்கிற மாம்பழங்களை பறித்து கொண்டு தனது 12 வயதுல கூட போய் என்ன பண்ணாங்க, தம்பிக்கு கூட உதவியா இருந்து பாடங்களை விற்று அதுல வந்த காசுல படிச்சவங்க தான் இஸ்ரோவினுடைய 9வது தலைவர் யாரு, சிவன். இவரும் ஏழை குடும்பத்துல பிறந்து சராசரியா மனிதனா வாழ்ந்து கல்வியில சிறந்து ஏவுகணையினுடைய தந்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்தவர் யாரு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்போ ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் சிறந்து விளங்குறாங்கன்னா தமிழ் மொழியினுடைய சிறப்பை யாரும் என்ன பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய தன்மையை பொறுத்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கும். இயற்கை நுட்பம் தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பிக் கொள்வது சிறப்பு. தமிழினுடைய சிறப்பை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணோம், காலப்போக்கில் கொண்டு வரும்போது மாற்றங்களை கொண்டு வரும்போது எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தன்மையை பொறுத்து அவை மாற்றங்கள் ஏற்படுது. தமிழ் மொழியில் மறந்துவிடுகின்றன. தமிழ்ல படிச்சா எந்த ஒரு நல்ல வேலை கிடைக்காது. தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் யாருக்கும் புலப்படாது. தமிழ்ல படிச்சாங்கன்னா யாருன்னா நம்மளை மதிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய மக்களுக்குள்ள இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த மாற்றங்களை கொண்டு வருவது யார்கிட்ட இருக்கா, நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பு முறையை தமிழ் மொழிகளுக்கு கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. மற்ற மொழிகள்ல கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. அப்போ கலப்பில் வளர்ச்சி என்பது இயற்கை நுட்பம் தான். கலப்பில் வளர்ச்சி என்பது இயற்கை நுட்பம். நம்மளோட எப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இன்றியமையாத கருதப்படுதோ அப்போ நம்மளுடைய வளர்ச்சி எதுல இருக்கா, தமிழ் மொழியை படிச்சோம். நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் மொழி படித்து சிறந்த விளங்கியவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. அதுல 2 பேர் தான் என்ன சொன்னா, இஸ்ரோவினுடைய 9வது தலைவர் சிவன் ஐயா அவர்கள், அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். கலைகள் யாவும் தமிழ் மொழி மாணவர்களுக்கு அறிவுறுத்த பெறும் காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனை ஏறும் காலமாகும். நம்ம படிக்க என்ன பண்ணோம், தமிழ் மொழியினுடைய சிறப்பை மாணாக்கர்களுக்கு எடுத்து சொல்லி மாணாக்கர்களும் என்ன பண்ணோம், அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனதில் வரக்கூடாது. தமிழ் மொழி கல்வி படிப்பதால நம்மளுக்கு எந்த ஒரு பெரும் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு நினைக்கிறத மாற்றி அமைச்சு நம்மளுடைய தமிழ்தாய் அரியாசனை ஏறும் காலம் அப்படின்றாங்க. அரியாசனை ஏறலாமா, வானளவுக்கு உயர்ந்திருக்கிறது தமிழ் மொழியினுடைய சிறப்பு, பின்னளவுக்கு உயர்ந்திருக்கிறது தமிழ் மொழியினுடைய சிறப்புன்னு எடுத்து சொல்லி எல்லா மாணாக்கர்களும் தமிழை படிக்க படிக்க மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை நம்ம என்ன பண்ணோம், எடுத்து கூறணும். இது யாரு, மாணாக்கராகிய நம்ம எல்லாமே புரிஞ்சு வச்சு மற்றவர்களுக்கு தமிழ் மொழி வழி கல்வி பயில்வதால் பயன்கள் என்ன அப்படின்றது எடுத்து சொல்றதுக்கு இந்த தமிழ் வழி கல்வி ஒரு உறுதுணையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காப்பிய கல்வி கொடுக்குறாங்க. நம்ம அர்த்தம் காப்பிய கல்வி எப்படி வாழ்வுக்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்றுட்டாங்க. இசையோட சேர்த்து படிச்சா எப்படி நம்மளுக்கு ஒரு குழந்தைகிட்ட எப்படி நமக்கு ஒரு சொல்றத ஒரு பாட்டு சொல்ல உடனே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே ஒரு பாடத்தை படி அப்படின்னா உடனே அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, உடனே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை புரிய வச்சு அப்புறமா தான் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு அதை தெரியப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல காப்பிய கல்வி ஒவ்வொரு கதைகள் சொல்லி குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்க. புராண கதைகளை சொல்லி, நிகழ்வுகளை சொல்லி, அனுபவங்களை சொல்லி, இது எல்லாமே குழந்தைக்கு ஒரு காப்பியமா அமையும். எப்படி அந்த காப்பிய கல்வியில அவளை இம்பார்ட்டன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நாம் தமிழர்கள் நம் பாட்டி இன்பத்தை நுகர வேண்டுமானால் நாம் எதற்கு செல்ல வேண்டும், தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ. தமிழ் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. இதுல முக்கியமான பாயிண்ட் இது உங்களுக்கு பொறுத்துக்களையும் வரும். ஒவ்வொரு புதுவினா கொஸ்டின் ஆன்சர்லயும் இந்த பாயிண்ட் எல்லாமே சேர்ந்து வரும். தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. இலக்கியங்கள் நிறைய இருக்கு. என்ன இருக்கு அந்த இலக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை தமிழ்ல இலக்கியங்கள் நிறைய இருக்கு அப்படின்றது. என்னதான் அந்த இலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இலக்கியங்கள் நிறைய இருக்கு. என்ன அந்த இலக்கியங்கள் அப்படி இருக்கு தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை ஓவியம். அந்த காலத்துல இது எல்லாமே இயற்கை ஓவியம், 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இது எல்லாமே நிறைய இருக்கு. ஒவ்வொரு நூல்களினுடைய சிறப்பு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா நூல்களையும் ஒருங்கிணைத்து என்ன சொல்றாங்க, இயற்கையினுடைய அமைப்பை ஒவ்வொரு கவிஞர்களும் பாத்தீங்கன்னா அவங்க எழுதுகிற நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த அமைப்பு தான் நிறைய எல்லாம் இடப்பட்டிருக்குமா. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இயற்கை ஓவியம் எது 10 பாட்டுன்றாங்க. இயற்கை ஓவியம்னா என்னமா 10 பாட்டு.
இது நீங்க படிக்கும் போதே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஓவியம் அப்படின்னு வந்தா 10 பாட்டு, ஓவியம் வந்தா 10 பாட்டு. அதுக்கு அடுத்தது இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம் எப்போ கலித்தொகை. இயற்கை ஓவியம் அந்த காலத்துல தமிழர்கள் வாழ்ந்தனுடைய பண்பாட்டையும் தமிழர்களுடைய வாழ்வு முறையும் அழகா எடுத்து காட்டுறதுதான் எதுவா இயற்கை ஓவியம் அப்படின்றாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அவங்களுடைய பண்பாட்டையும் அவங்க தமிழர்களுடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது அப்படின்னு ஒருங்கிணைத்து சொல்றதுதான் இயற்கை ஓவியம். அது எதிராக அதிகமா பார்க்கலாம்னா 10 பாட்டு நூல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இயற்கை இன்பக்களம்ன்றாங்க கலித்தொகை. 8 தொகை நூல்கள்ல 6வது இடம் பிடிச்சிருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா கலித்தொகை. அப்போ இதுல ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு நூலுக்குரிய சிறப்பா இருக்கும். அந்த 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு இருக்குது மட்டும் இல்லாம அதுல 150 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை வாழ்வெல்லம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இயற்கையினுடைய அறக்கருத்துக்களை அனைத்தும் ஒருங்கிணைத்து கூறுவது எதுவா திருக்குறள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது என்னவா இயற்கை வாழ்வெல்லம், நம்ம கூடவே ஒருங்கிணைந்தது, நம்ம வாழ்வோடு தொடர்ந்து வருதுதான் எதுவா திருக்குறள். அதுக்கு அடுத்தது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் கொடுத்திருக்காங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னா என்னமா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியராக இளங்கோவடிகள் படிச்சிருக்கோம். மணிமேகலையும் சிலப்பதிகாரம் ஒன்னோடு ஒண்ணு நெருங்கிய தொடர்புடையது. சிலப்பதிகாரம் கோவலனும் கண்ணகி கதையை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா கோவலனும் மாதவிக்கு பிறந்தவள் தான் யாரு இந்த மணிமேகலை. அப்போ ஒன்னோடு ஒண்ணு நெருங்கிய தொடர்புடையது எதுவா இயற்கை நிலையங்களாகிய சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இயற்கை தவம் சிந்தாமணி கொடுத்திருப்பாங்க. இயற்கை தவம்னா என்னமா சிந்தாமணி. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்கும். இயற்கை தவம் சிந்தாமணி. சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் யாரு திருத்தக்க தேவர். 50 காப்பியங்கள்ல ஒண்ணு சீவக சிந்தாமணி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த சிந்தாமணி ஒவ்வொரு காவியத்தோட எப்படி தொடர்புடையது, இது என்னவா சொல்றாங்க இயற்கை தவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு சிந்தாமணியினுடைய தொடர்பு கதையில பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை சார்ந்த நிகழ்வுகள் மட்டும் இல்ல, அதுல ஒவ்வொருக்கும் குறிப்பிடத்தக்கதா கருதப்படும். அதுக்கு அடுத்தது இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் தான். கம்பராமாயணுடைய இயற்கை அழகை பார்க்கும் பொழுது நிறைய ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். கம்பரை பத்தி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கணும். இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். அப்போ அதோட தொடர்புடையது. இயற்கை அன்பு பெரிய புராணம். பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் யார் நம்ம பார்த்திருக்கோம் சேக்கியார் அப்படின்னு படிச்சிருக்கோம். நீங்க பெரிய வகுப்புல போனீங்கன்னா அவரை பத்தி விரிவா படிப்பீங்க. இந்த இடத்துல இயற்கை அன்புண்டாங்க. இயற்கை அன்பு இயற்கை பத்தி ஃபுல்லாவே எளிலோயமா சொல்லக்கூடியது எதுவா பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க. இயற்கை இறை உரை தேவார திருவாசக திருவாய் மொழிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இயற்கையினுடைய இறை உரைகள் அப்படின்னா தேவார திருவாசகம். தேவாரத்தை பத்தி நம்ம நிறைய புராண கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேருமே இருப்பாங்க. நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. நம்பியாண்டார் நம்பியினுடைய கோயில் திருவாசத்துல பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர் அந்த கோயிலுடைய தேவாரத்தை புதுப்பிக்கிறதுக்காக யோசிக்கிறாரு. அப்போ மன்னர் என்ன பண்றாரு, நம் இறந்த பிறகு நம்மளுக்கு அடுத்தது வர தலைமுறையில இந்த தேவாரத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணுமே, நம்மளோட இந்த தேவார நூலினுடைய சிறப்பு அழிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப புதுப்பிக்கணும் நான் நினைக்கும் பொழுது தேவார நூல் வந்து கோயிலுக்குள்ள இருக்கு. ஆனா அதை எடுத்து புதுப்பிக்க முடியாது, கோயிலுடைய மூடி இருக்கு. அப்ப அந்த கோயில் திறக்கணும்னா அப்போ என்ன சொல்றாங்க, இதுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேருமே வந்தாதான் அந்த கோயில் திறக்கும். ஆனா பாண்டிய மன்னர் என்ன பண்றாரு, இப்ப 3 பேருமே இறந்துட்டாங்க. இப்ப அவங்க இல்லாம நம்ம அந்த கோயிலை எப்படி திறக்க முடியும்? அந்த கோயிலுக்குள்ளதான் என்ன இருக்கு, தேவார நூல் இருக்கு. அதை எடுத்து நம்ம எப்படி புதுப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேரையுமே எப்படி ஓவியமா வரைஞ்சி அவங்களுடைய சிலைகளை செய்து எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, அந்த சிலையை அந்த கோயிலுடைய வாய் பகுதியில வைக்கும் பொழுது, கோயிலுடைய வெளிப்பகுதியில வச்ச உடனே அந்த கோயில் என்ன பண்ணுது, தானாகவே திறக்கப்படுது. தானாகவே திறக்கப்பட்டு தேவார நூலை எடுத்து பாண்டிய மன்னர் புதுப்பிச்சா அப்படின்றது புராண கதையில நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாமே சேர்ந்துதான் இது காப்பிய கல்வி. அப்போ இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்ல இயலாது. இதனுடைய இயற்கை அமைப்புகளை ஒவ்வொன்றா சொல்ல ஒரு நாள் பத்தவே பத்தாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பெயர்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் வேறு பெற்றிருக்கீர்களா? தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டா? தமிழை விட
காப்பியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களும், காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களும், காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு கதைகளும் அதைவிட சிறப்பு இந்த உலகில் உண்டா? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பத்தை நுகருங்கள் அப்படின்றாங்க. ஒவ்வொரு இது உங்களுக்கு பொருத்துக்களை வந்து கண்டிப்பா உங்களை கேட்பாங்க. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, இயற்கை தவம் அப்படின்னா கலித்தொகை, இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம், இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம், இயற்கை வாழ்வியலம் அப்படின்னா திருக்குறள். அப்போ இது எல்லாமே ஒருங்கிணைத்து நீங்க நினைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உருவினாலும் பயன்படுத்த முடியும். அதே போல பொருத்துக்களை கேட்டாலும் உன்னால ஆன்சர் பண்ணும். இது இப்ப 8th வகுப்புல மட்டும் இல்ல, பெரிய வகுப்புல போனீங்கன்னாலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கை கல்வின்ட்டாங்க. காப்பிய கல்வி பார்த்தோம், தமிழ் வழி கல்வி பார்த்தோம், ஏட்டு கல்வி பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இயற்கை கல்வி அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த இயற்கை கல்வியில அவங்க என்னதான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நில்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்கிறார். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இயற்கையோட சேர்ந்து படிக்கும் பொழுது இது இந்த இயற்கை உதாரணம் என்ன சொல்றான்? மரியா மாண்டசரி குழந்தைகளுக்கு நம்ம பாட்டு சொல்லிக் கொடுப்போம், பாட்டா சொல்லிக் கொடுப்போம் குழந்தைகளுக்கு. இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? இயற்கையோட மரத்துக்கு அடியில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு எல்லாருமே உட்கார வச்சு பாட்டு மாதிரி சொல்லி கொடுத்தேன்னா உடனே என்ன பண்ண குழந்தை அப்படியே பாட்டு மாதிரி ஈஸியா அப்படியே கத்துக்கும். அப்போ அந்த இயற்கையோடு சேர்ந்து படிக்கும் பொழுது உடனே நமக்கு என்ன வரும்? நினைவு கூடுதல் அதிகமா வரும். இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, இயற்கையோட சேர்ந்து படிக்கும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாட புத்தகத்தில் ஒரு பாடலை நீ படிமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு உடனே என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஆனால் அதே பாட்டா சொல்லி கொடுத்து அதுவே அர்த்தங்கள் புரியவில்லை என்றால் கூட அந்த பாட்டை சொன்னோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது, உடனே தெரிந்து வைத்துக் கொள்கிறது. காரணம், இயற்கையோடு சேர்ந்து படிக்கும் பொழுது அதற்கு அதிக தன்மை உண்டு. கல்வி இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாக காடு செறிந்து ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். ஒரு மலைப்பகுதியை போய் நின்றுட்டு அமைதியான இடம், எந்த ஒரு சவுண்டும் இல்லை, எந்த ஒரு சத்தமும் இல்லை, அந்த அமைதியான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளே அறியாம இயற்கையோடு சேர்ந்து படிப்போம். அந்த இயற்கையோடு சேர்ந்து படிக்கும் பொழுது ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள், இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல பச்சை பசையே புல்வெளியில போய் நின்றுட்டு அம்மா கூப்பிட்டே இருந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்த விட்டு நகர்ந்து வரமாட்டோம். காரணம், அந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம அமர்ந்திருக்கோம். அப்போ மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள். வானினுடைய இயற்கை அளவையும் மண்ணினுடைய இயற்கை அளவையும் அது ஒவ்வொன்றையும் நோக்கும் பொழுது நம்மளே அறியாமல் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவா இருப்போம் நம்மளுடைய வாழ்வோட ஒன்றிணைந்ததா கருதப்படுது. அடுத்தது அருவி விழவும் புயல் குரலும் வண்டி செய்யும் மயில் அகலவும் மலர் மனமும் தேன் இனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை அன்னையை பாருங்கள். ஆங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கு சில மரங்களுக்கு நீர் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மாலைக்கு அப்படின்னு இருக்காங்க. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இயற்கை அழகை நம்மளே ரசிக்கும் பொழுது, அதை உற்று நோக்கும் பொழுது, அது நம்மளையே அறியாம இப்போ ஒரு மலைப்பகுதியில போய் நின்று நம்ம படிக்கணும்னு சொல்ல வச்சுக்கோ, அமைதியான இடம், எங்க பார்த்தாலும் பச்சை பசுமையா இருக்கு, கண்ணுக்கு விருந்தளிக்கிற ஓடைகளும் நீரோடைகளும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? நகர்ந்து கூட வர முடியாது. ஏன்னா இயற்கையோட சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல அப்படியே ஊன்றி போயிருக்கும். அந்த இடத்தோட சேர்ந்து நம்ம அமர்ந்திருக்கோம். அப்போ இயற்கை என்ன சொன்னாங்க? கிளிக்கு வளைந்த மூக்கும், கிளியினுடைய ஒவ்வொரு மூக்கினுடைய தன்மையும் பார்க்கும் பொழுது நம் கண்ணுக்கு விருந்தளிக்கும். யானைகளுடைய துதிக்கையும் இது எல்லாமே எப்படி நம்ம காட்டு பகுதியிலும் மலைப்பகுதியிலும் பார்க்க முடியுமோ அழகை இயற்கை அழகையோடு சேர்ந்து ஒன்றிணைந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தியின் ஞாயிறு அமரர் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணி ஓசையையும் காணுங்கள், கேளுங்கள். இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று சங்க புலவர் இளங்கோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யாரு நம்ம பார்த்தோம்? இளங்கோ வடிகள்.
திருத்தக்க தேவர், சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர். அடுத்தது திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கியார், கம்பர், பரஞ்சோதி. இவர் யாருன்னா கம்பர். இவர் யாரு? சேக்கியார். கம்பர், சேக்கியார், இளங்கோ. இளங்கோவினுடைய புத்தகத்தில் இடம்பெற்ற சிலப்பதிகாரம், இளங்கோ வடிகள். இவங்க எல்லாமே இந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து எழுதப்பட்ட அவங்களுடைய ஒவ்வொரு நூல்லையும் பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய அமைப்பு இல்லாம பாடல் வரிகளும் இருக்காது. அவர்கள் எழுதிய நூல்களும் இயற்கை அன்னையோடு சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட தொகுதிகளா அமைந்திருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய தமிழர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எட்டு கல்வி பார்த்தோம், தாய்வழி கல்வி பார்த்தோம், அப்புறம் தமிழ் மொழி கல்வி பார்த்தோம், அதுக்கடுத்து காப்பிய கல்வி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போது இசை கல்வி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இசைக்கு மயங்காத உயிர்கள் உண்டா அப்படின்னு யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இலையினுடைய அசைவுகளும் கூட என்ன இருக்கான்? இசை இருக்கான். யாரால நம்ம யோசிக்க முடியுமா? அது ஓரறிவுடைய மரம். மரத்துக்கிட்ட போய் நம்ம பேசினா என்ன வருமா? ஒண்ணுமே வராது. மரம் நம்ம சொன்னதை திருப்பி சொல்லுமா? சொல்லாது. ஆனா மரத்தினுடைய ஒவ்வொரு அசைவுல கூட என்ன இருக்கா? இசை நிகழ்ந்து இருக்கு. அதுல இசை கருவிகளை பத்தி அப்போ தமிழர்கள் பழைய தமிழர் இசைத்துறையில் சிறந்து கண்டவர்களாக இருக்க முடியும். அப்போ தமிழ் யாழையும் குழலையும் என்னவென்று சொல்வது? தமிழுடைய யாழையும் குழலையும் என்னவென்று சொல்வது? அந்த அந்த அதுல ஒவ்வொரு யாழுக்கு மழங்குற செய்யுமா? யாழுக்கு மழங்காத இசை உண்டா அப்படின்னா இது புல்லாங்குழல். காடுகளில் வளையக்கூடியது மூங்கில். மூங்கில் இருந்து உருவாகுதுதான் எது? புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழல்ல பாத்தீங்கன்னா 7 ஹோல்ஸ் இருக்கும், 7 சந்துக்கள் இருக்கும். அந்த சந்துக்கள் ஒவ்வொன்னு என்ன சொல்லுவாங்கம்மா? அதுதான் ச ரி க ம ப த நி, 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ ஒரு பாட்டு கிளாஸுக்கு போனீங்கன்னா முதல்ல நான் சொல்லி கொடுக்கறது எதுவா இருக்கும்? சரிகம பதனி அப்படின்னு 7 ஸ்வரங்கள் சொல்லி தருவாங்க. அதுதான் அந்த புல்லாங்குழலினுடைய இசை. காடுகள்ல பார்த்தோம்னா மூங்கில் அதிகமா விளைந்து இருக்குமா. அந்த மூங்கில்ல வண்டுக்கள் துளையிட்டு மூங்கில்ல பாத்தீங்கன்னா வண்டுக்கள் துளையிட்டு ஒவ்வொரு வண்டுக்களும் துளையிடுமா மூங்கில்ல. அந்த வண்டுக்கள் துளையிடும் பொழுது அந்த வண்டுக்களின் வழியாக காற்றினுடைய இசை போய் அதனாலதான் என்ன பண்ண புல்லாங்குழல் தன்னை அறியாம என்ன பண்ணுது? புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது அதனுடைய இசையோட சேர்ந்து வருது புல்லாங்குழல். இது யாழ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது என்னமா? யாழ். யாழ் பார்ப்பதற்கு வளைந்து இருக்கும், ஆனா அது இசைக்கு மயங்காத உயிர்கள் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய பெரிய வரும். இது நம்மளுக்கு புல்லாங்குழல். புல்லாங்குழல் யாழ். புல்லாங்குழல் பார்ப்பதற்கு நான் சொன்ன 7 துளைகள் இருக்கும். அந்த 7 துளைகளிலும் ஒவ்வொன்றிலும் என்ன பண்ணும்? இசையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யாழ் பார்ப்பதற்கு வளைந்து இருக்கக்கூடியது, ஆனால் அந்த இசையை கொடுக்கக்கூடியது. அறிவியல் கல்வி. இறுதியா என்ன சொல்லணும்? அறிவியல். தமிழ் அறிவியல் ஒன்னோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையதான். தனித்தனியா பிரித்து பார்க்க முடியாது. தமிழையும் அறிவியலும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. காரணம், இரண்டும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. உலக வாழ்வுக்கு மிக மிக இன்றியமையாதது எதுவா? அறிவியல். எனினும் அறிவு கலை உடற்கூறு உடல் ஓம்பல் முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி, பறவை, விலங்கு முதலியவற்றியல், கோள் இயக்கம், கணிதம், அகத்திணைகள் முதலியன வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். இதை எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அறிவியலும் தமிழும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. அதை தனியா என்ன பண்ண முடியாதா? பிரித்து பார்க்க முடியாது. இவைகளை ஆராய்ச்சிக்கு அறிவியல் ஒரு கொழுக்கொம்பா இருக்கு. எப்படி விவசாயத்துக்கு அதனுடைய முதுகெலும்பு எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே போல அறிவியலுக்கு ஒரு கொழுக்கொம்புனா என்ன பண்ணும்?
ஒரு செடி நன்கு வளரணும்னா அந்த செடி நன்கு வளர்றதுக்கு நன்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கொம்பை நட்டு வச்சிருப்பாங்க. அது வளைந்து போகாம எப்பொழுதும் நீண்டு கொண்டே இருப்பதற்காக. அதே போல அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஒரு கொழுக்கொம்பா எது வருதுதான் புற உலக ஆராய்ச்சி. எல்லா நிகழ்வுகளுக்கும் அறிவியல் தான் எதுவா ஒரு கொழுக்கொம்பு அப்படின்றாங்க. எந்த ஆராய்ச்சி இதுக்கும் தொடர்பு. அதனாலதான் தமிழும் அறிவியலும் பிரித்து பார்க்க முடியாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. அறிவியல் தான் என்ன பண்ணுவான், புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல். இது உங்களுக்கு சரியான விடை இதை போட்டுட்ட இடத்துல உங்களுக்கு கேட்பாங்க. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழுக்கொம்பா இருக்குது, அறிவியல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறமின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவைப்படுது. எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதான், கால உலகத்தோடு ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்னா அறிவியல் கண்டிப்பா நம்மளோட ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவு கலை இளைஞர் உலகில் பரவ வேண்டும். அறிவியலை பத்தி நம்ம என்ன பண்ணோம், மாணவர்கள் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி தமிழும் அறிவியலும் பிரிக்க முடியாதோ அதே போல அறிவியலுடைய புதுமைகளும் அறிவியலுடைய நிகழ்வுகளும் அறிவியலுடைய ஒவ்வொரு தேவைகளும் அறிவியலுடைய சிறப்புகளையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணோம், அறிவியல் கல்வியினுடைய சிறப்பை எடுத்து கூறுதல் வேண்டும். இது எல்லாமே பல்துறை கல்வி படிச்சோம். பல்துறை கல்வி அப்படின்னு படிக்கும்போது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏட்டுக்கல்வி படித்தோம், அப்புறம் தாய் வழி கல்வி, அடுத்தது தமிழ் வழி கல்வி, அதுக்கு அடுத்தது காப்பிய கல்வி, அதுக்கு அடுத்தது இசைக்கல்வி, அதுக்கு அடுத்தது நாடக கல்வி. நாடக கல்வி ஒன்று இருக்கும். நாடக கல்வி வாழ்வுக்கு வேண்டா என்று யார் கூறேன். அந்த காலத்துல நாடகத்துறையில சிறந்த விளம்பரம் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா நாடகத்துறையில சிறந்து விளங்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம், சிறு வயதில் வறுமையில வாடிய அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய 8 வயதுல நாடகத்துறையில போய் சேர்ந்து நாடகத்தின் மூலியமா சிறப்பு பெற்றுதான் என்ன பண்ணாரு, திரை உலகத்துக்கு வந்தாரு. அப்ப நாடகத்துறைய முன்னோடியில சிறந்து விளங்கியவர்களும் உண்டு. அவங்க இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த பொழுது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இதை போன்ற நாடகம் நன்னிலையில் இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டியதில்லை. காலப்போக்கில் அப்படி மறைந்து போச்சு. அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி மாணவர்களுக்கும் என்ன பண்ணோம், ஒரு துணைப்பாடம் எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு விரிவானம் எடுத்துனா நாடக முறையில அது நாடக பாங்கில இருந்துச்சுன்னா அதை எடுத்து சொல்லி நாடக முறையில எடுத்து சொல்லி அந்த நாடகத்தினுடைய சிறப்பையும் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுதல் வேண்டும். நாடகத்துக்கு நல்வழி புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வராக. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், அந்த ஒவ்வொரு கல்வியினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது நாடகத்தினுடைய சிறப்பை சொல்லியும் இப்ப விரிவானம் அப்படின்னா அது நாடக பாங்கில் இருந்துச்சுன்னா மாணவர்கள் என்ன பண்ணலாம், நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க சொல்லி அவங்களுக்கு அந்த கலையும் அவங்களுக்கு திறமை வாய்ந்ததா பயன்படுத்த வேண்டும். வெறும் இந்த படிப்பு கல்வி மட்டும் இல்லாம அந்த கலையினுடைய சிறப்புகளும் நமக்கு என்ன பண்றோம், மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி கூறுதல் வேண்டும். இது எல்லாமே பல்துறை கல்வியில சேர்ந்து வரும். அறிவியல் கல்வி இது எல்லாமே கல்வின்னு சொல்லிட்டோம். ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டா என்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயிட்டாங்க. கல்வின்றது என்ன பண்ண, வருமானத்தோட வருவாயை நினைக்க கூடாது. அது நம்ம உடம்போடு, அதாவது மெய்மைன்னு அர்த்தம், நம்ம உடம்போடு ஒன்று இருக்கிறது, நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்ம ஆன்மாவை நன்னறிப்படுத்துவதற்கு எது உறுதுணையா இருக்குன்னா எல்லாத்துக்குமே மூல காரணம் கல்வி என்னும் ஆயுதம் தான் நமக்கு உறுதுணையா இருக்கு. அதனாலதான் இந்த பல்துறை கல்வியினுடைய சிறப்புகள்ல எல்லாமே ஒருங்கிணைத்து சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் அழகா விளக்கியிருக்கிறாரு. இந்த பாடம் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.